அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி ஆயிஷா லைஃப் ஸ்டைல். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே என்னுடைய காலை நேர வேலைகள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சாதத்துக்கு அடுப்பில் வச்சுட்டேன். நான் காலையில் வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது அதுதான் எடுத்து வச்சுட்ருந்தேன். அன்னைக்கு என்ன பொரியல் பண்ணணுமோ அதை நான் அன்னைக்கு காலையில் தான் வாங்குவேன். பசங்களுக்கு என்ன மறுநாள் ரெடி பண்ணணுமோ அதை நான் மொதல் நாளே வாங்கி வச்சுருவேன். இப்போ நாளைக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கே வாங்கி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் சமைக்க போகிறோங்கிறது மைண்டில் செட் ஆகிடும். நம்மளும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற வேலை, சாமான்கள் வர வேலை எல்லாமே இருந்துச்சு. சிங்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து மேலே அடுக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வெண்டைக்காவை அலசிட்டு இருந்தேன் கட் பண்ணுறதுக்காக. எப்போவுமே நம்ம கிச்சன் வேலையை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துடுவேன். கிச்சனுக்கு காலையில் பரட்டி போட்டிருக்கிற ஜாமானெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு சாமானெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் கழுவிட்டு அப்புறம் என்ன இன்றைக்கி பொரியல் பண்ணணும், அப்புறம் என்ன வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பாங்கரை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நேரம் நமக்கு கிடைக்கும். ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நமக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கிக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் கிச்சன் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி ஃப்ரீ ஆகிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெண்டைக்காய்க்குமே பொரியல் பண்ணுறதுக்காக அதையுமே வெண்டைக்காவை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சாம்பார் இருந்துச்சு, அதை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். நான்வெஜ்ஜு கூட நான் ஓரளவுக்கு நல்லா செய்வேன். ஆனால் இந்த வெண்டைக்காய் பொரியல்லாம் வெண்டைக்காய் பொரியல் எந்த பொரியலுமே சுத்தமாகவே எனக்கு வரவே வராது. எப்போதுமே கொலன்னு தான் இருக்கும். அது கொலன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு யாராச்சும் டிப்ஸு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் பார்த்து பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே அது கொலன்னு உடஞ்சி போய் இப்படி தான் இருக்கும். அதனால கொஞ்சமாக லெமன் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது போட்டு பார்த்தேன். அப்பயும் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு மதியத்துக்கு சாதம், காலையில் பசங்களுக்கு போட்டதுக்காக எங்களுக்கும் சேர்த்து போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை பசங்களுக்கு செய்யும் போது எங்களுக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு, பொரியலுக்கு, வறுவலுக்குலாம் நம்ம ஸ்பூன் போட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு தட்டையை வச்சு அது மேலே ஸ்பூன் வச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காஃபி டீலாம் எதுவுமே குடிக்காமல் சத்து மாவில் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கொதி வந்ததும் பால் ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா சத்து மாவு ரெடி ஆகிடும். யாரெல்லாம் ஸ்கின் கேரை விட சிங்க்கு கேருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய ஸ்கின்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ இல்லையோ, இந்த சிங்க்குக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். இதை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம், அடுப்பங்கரையை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பசங்க நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம். மேக்ஸிமம் அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இப்போ நான் குடிக்கும் போது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி வச்சுட்டேன். இதில் சுகர் இருக்கும், சுகர் இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கடைசியாக தான் இந்த டீ காஃபி குடிக்கிற வேலைலாம் பார்ப்பேன். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே செய்யலாம் அப்படின்னு. லஞ்சு முடிஞ்சிச்சு, பசங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். காலையில் கழுவி வச்சுருந்த சாமான்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது சிங்கா இல்லை அமுத சுரபியான்னு தெரியல. பாத்திரம் எப்போ பார்த்தாலும் அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். டீ போட்டு பசங்களுக்குமே அதை கொடுத்துட்டு பள்ளிக்கு அனுப்பிட்டேன். நான் எப்போதுமே ஈவினிங் போல் தான் துணியெலாம் துவைப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. சின்ன துணியுமே போட்டுட்டு எல்லார் வீட்டையும் இப்படி ஒரு சேர் இருக்கும், துவைச்ச துணியை போடுற சேரு. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் சில சமயம் இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு டீயை குடிச்சிக்கிட்டே எல்லா துணியுமே மடித்து வச்சாச்சு. மடித்து வைக்கிறது ஒரு பங்கு அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறது அதை விட பெரிய அக்கப்போரு. அதையும் முடிச்சுட்டு பசங்க பள்ளி விட்டு வந்ததுமே ஸ்நாக்ஸ் என்னென்னு கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே தான் துணியை மடித்தேன். சரி இன்றைக்கி பாப்கார்ன் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அது செய்யறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். கொஞ்சமாக ஆயிலை, பாப்கார்ன் கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பாப்கார்ன் ரெடி. எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் போடலாம், அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். நான் பாதி அளவு தான் வரும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, குக்கர் நிறையா ஃபுல்லாக வந்துச்சு. பசங்களும் ஹாப்பி இதை பார்த்துட்டு. அதனால்
அதனால் பசங்களுக்குமே அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எப்போதுமே மேக்ஸிமம் வந்து நான் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது தான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். எது கேட்குறாங்களோ அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேக்ஸிமம் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன். பசங்க கொஞ்சம் தாராளமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஸ்நாக்ஸையும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் படித்து கொடுக்கணும். மிகப்பெரிய வேலை படித்து கொடுக்குற வேலை தான். அதையுமே படித்து கொடுத்துட்டு நைட்டு டின்னரும் சாப்பிட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.